ஞானம் பெற வழி விழி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமான் அருளால் இந்த உலகிற்கு மரணமிலா பெருவாழ்வின் மகிமையையும் அதன் இரகசியத்தையும் ஒரு பாமரனுக்கும் எளிதில் விளங்கும்படி முதலாக வெளிப்படுத்தியது திரு ஞான சர்க்குரு சிவசெல்வராஜ ஐயா அவர்கள். எது ஞானம்? நம் ஆறறிவை கொண்டு பஞ்சபூதங்கள் மூலமாக மாதா, பிதா, குரு, தெய்வம், நால்வர் வழியாக காமம், வெகுளி, மயக்கம் எனும் குற்றங்களை 30 விளக்கி இன்பம், துன்பம், இரவு பகல் இரண்டில் உணர்ந்து ஒன்றை அறிவதே ஞானம். விழிப்பு, கனவு, உறக்கம் இவற்றில் எந்த ஒரு நிலையுமே ஒருவருக்கு எப்பொழுதுமே இருப்பதில்லை. ஆனால் இம்மூன்று நிலையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த பார்வையே நாம். இறைவன் தனது கருணையால் நமக்கு ஆறறிவுடைய அரிதான மனித பிறவியை அருளியிருக்கிறார். இதை கொண்டு அவரவர் விருப்பப்படி நாம் மிருகமாகவோ மனிதனாகவோ புனிதனாகவோ வாழும் உரிமை நம் கையிலே உள்ளது. மனித பிறப்பின் லட்சியம் நாம் அனைத்து அறிவையும் பெறுவதற்கே. நம் அறியாமையே நாம் யார் என்ற அறிவை மறைக்கிறது. நம் அறிவு அகம், புறம் என்று இருவகைப்படும். அன்பு, நட்பு, கருணை, பொறாமை, கோபம், பகை இவைகள் ஒருவரின் அக அறிவின் மூலமாக மனம் வழியே செயல்படும். ஒருவர் அறியாமையிலிருந்து விடைபெற உள்ளும் புறமும் அறிவதே நம் வாழ்வை முழுமைப்படுத்தும். எவரொருவர் உண்மையாகவும் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாதவராகவும் பிற உயிரை தம்முயிர் போல் பார்ப்பவராகவும் பேராசை இல்லாதவராகவும் அகத்தூய்மை உடையவராகவும் இருக்கிறார்களோ அவரே தன்னை அறிந்து பேரின்ப பெருவாழ்வு பெறுவதற்கு முற்படுவர். ஒன்றை பற்றி ஒருவர் தெளிவாக அறிவதற்கு அதை பற்றிய அறிவு சிறிதளவாவது இருக்க வேண்டும். உலகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சுகமும் நிலைத்து இருப்பதில்லை. அனைத்தும் தற்காலிகமானதுதான். இந்த உடல் பஞ்ச கோஷங்களால் ஆனது. ஸ்தூல சரீரம், சூஷ்ம சரீரம், காரண சரீரங்களின் கூட்டு. ஒரு ஞானிக்கும் ஒரு அஞ்ஞானிக்கும் இருக்கும் வேறுபாடு தன்னுடைய சொரூபம் எது என்பதை தெளிவாக தெரிந்திருப்பவர் ஞானி. அந்த ஞானத்தை அறிந்து பிறருக்கும் அறிய முற்படுத்துபவர் மெய்ஞான சர்க்குரு. சூரியனையோ சந்திரனையோ தீபத்தையோ பிரகாசப்படுத்துவதும் அதை பார்ப்பதும் கண். எந்த பொருளையும் பார்க்க வேண்டுமானால் நாம் என்ற ஜோதி வேண்டும். அச்சோதியே நம் ஆத்ம ஜோதி. எவ்வித மாறுதலையும் அடையாமல் பிரகாசித்து கொண்டும் பார்த்து கொண்டும் நித்தியமாய் ஆனந்தமாய் ஞானமாய் இருக்கும் ஆத்மாவே நாம் எனும் ஆத்ம ஜோதி. ஒருவருக்கு வெளி விஷயங்களை பெற்று இன்புற்றாலும் பூரண ஆனந்தம் வருவதில்லை. உள்ளிருக்கும் ஆனந்தமே அவ்வப்போது சற்றே வெளிப்படுகிறது. நாம் வெளி விஷயங்களிலெல்லாம் சிந்தனை செய்து வீண் காலத்தை கழித்து மரணமடைகிறோம். இறைவன் கருணையால் ஏதோ மானிட ஜென்மம் கிடைத்திருக்கிறது. சிந்தனை செய்வதற்கு ஓரளவு சக்தியும் கிடைத்திருக்கிறது. அதற்கு ஏற்றாற்போல் சூழ்நிலையும் அனுகூலமாக அமைந்திருக்கிறது. தத்துவத்தை தெரியப்படுத்த யாரோ ஒருவர் கிடைத்திருக்கிறார். இருப்பினும் ஒருவர் கண்களையும் காதுகளையும் மூடிக்கொண்டு விட்டால் என்ன பயன்? இறைவன் முன் யாவரும் சமம். ஒருவரின் நன்முயற்சியும் எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்னும் இரக்கமும் உதவும் வாழ்வே இன்ப வாழ்வு. அன்பெனும் பெடியில் அகப்படும் மழையே. அனைத்து துன்பத்திற்கும் காரணம் நம் அறியாமை. அத்துன்பத்திலிருந்து விடைபெறும் மருந்து அறிவு. இந்த அறிவை தருபவர் இறைவன். இந்த அறிவை விழிப்புணர்வாக, விழியில் உணர்வாக சுட்டிக்காட்டுபவர் குரு. நம் செயல்களால் மற்றும் வினைகளால் வரும் துன்பத்திலிருந்து நம்மை காத்து நாம் செயல்படாமல் சும்மா இருக்கச் செய்து குரு செயல்பட்டு நம் துயரனைத்தையும் தீர்த்து ஞானத்தை அழித்து அறியாமையை நீக்கி மரணமிலா பெருவாழ்க்கை வாழ நம் விழி மீது வழிகாட்டுபவர் மெய் ஞானத்தை அருள்பவர் ஞான சர்க்குரு. குரு பார்க்க கோடி வினை தீரும்.